வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் வைஸாக எதுவும் பார்க்க போகிறதில்ல, ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆம்பிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதை சால்வ் பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ணி போகிற வேலை பார்த்தோம் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் இஷ்யூஸ் லைக் ஃபியர் வந்து நமக்கு இருக்கும், பயங்கள் வந்து இருக்கும். ஸோ நம்மளோட அந்த ஆம்பிஷன் பெருசாக, நம்ம செட் பண்ண கோல் பெருசாக, இல்லை அந்த பயம் பெருசா, நம்ம இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு குட்டி ஜென் ஸ்டோரி மூலமாக நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஒரு ஊரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜென் துறவி இருக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு மடாலயம் வச்சு அந்த ஜென் தத்துவத்தெல்லாம் என்ன செய்கிறாரு அப்படின்னா மக்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அசிஸ்டண்ட் மாதிரியான ஒரு துறவி இருக்கிறார். ஓகேவா? ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் தான் மக்களுக்கு வந்து எல்லா போதனைகளையுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் ஜென் தத்துவங்கள், இப்படியெல்லாம் வாழ்க்கை முறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலாக என்டையர் டேயில், ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 24 hours இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 12+ hours வந்து என்ன பண்ணுறாருன்னா மக்களை உட்கார வச்சு இதெல்லாம் போதனைகள் அப்படின்னு சொல்லியும், அது மட்டும் இல்லாமல் ஜென் புக்ஸ் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீக்குள்ளே முடிச்சிடணும், அப்போ தான் நம்ம அடுத்த சாப்டர் போக முடியும், அப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஜென் வாழ்க்கை முறையை ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக கொண்டு போய்கிட்டு இருக்காரு அந்த கிளாஸை. ஸோ மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா ஜென் தத்துவ முறை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அதை நம்மளால் சாதாரணப்பட்ட மக்கள் வந்து என்ன பண்ண முடியாது, கற்றுக்க முடியாது போல் அப்படின்னு சொல்லி அந்த மூத்த துறவி இருக்கிறார் இல்லையா, அவர்கிட்ட போய் முறையிடுறாங்க. ஐயா, எங்களுக்கு இனிமேல் வந்து என்ன தேவையில்லை அப்படின்னா இந்த ஜென் தத்துவ முறைகள்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களால் என்ன செய்ய முடியாதுன்னா இதை கற்றுக்க முடியாது, இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மடாலயத்தை விட்டு போகிறதுக்கு வந்து முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மக்கள்கிட்ட வந்து ஜென் துறவி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி நீங்கள் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன், அந்த கதையை மட்டும் கேட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மக்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி மூத்த துறவி வந்து ஏதோ ஒன்று சொல்ல வர்றாரு, அதை நம்ம என்னன்னு கேட்டுட்டு தான் போயிடுவோமே அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து கேட்குறதுக்கு ரொம்ப அட்டென்டிவாக லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மூத்த துறவி ஆரம்பிக்கிறாரு, உங்கள் எல்லார்கிட்டையுமே நான் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கல்லை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அந்த கல்லை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளுக்குள்ளே சின்ன பெபிள்ஸாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உடச்சி கொடுக்கணும். ஸோ இதில் உங்களில் யாரால் இது முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு துறவி இருந்தார் இல்லையா, ஃபிலோசஃபர் மாதிரி, அவர்கிட்டையுமே என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த ஒரு கொஸ்டினை வைக்கிறாரு. ஸோ இந்த கல்லை இங்கே இருக்கிற இந்த பீப்புளுக்கு மத்தியில் யாராவது இல்லை அப்படின்னா இந்த துறவி, ஸோ இவங்களில் யாரால் இந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு முடிக்க முடியும் வித்தின் அ டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, ஐயா, நீங்கள் வந்து மூத்த துறவி, ஜென் துறவிகள்லேயே மூத்த துறவி, அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கேள்வியை நீங்கள் கேட்கலாமா, இவ்வளோ பெரிய கல்லை ஒரே நாளில் நான் உடைக்கணும் அப்படின்னா என்னோடய கை வந்து பழுத்து போயிடாதா, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, விலகிட்டார். ஸோ அந்த கூட்டத்தில் இருந்த மக்களுமே என்ன பண்ணல அப்படின்னா யாருமே முன் வரலை, இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த மூத்த துறவி வந்து இப்போ ஆரம்பிக்கிறாரு, உங்களுக்கு தெரியுது இல்லையா, அப்போ இந்த ஒரு பெரிய கல் இருக்குது அப்படின்னா இந்த கல்லை வந்து இந்த மாதிரி பெபிள்ஸாக மாற்றுறதுக்கு ஒரு நாள் பத்தாது. என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளுமே குறிப்பிட்ட நேரத்துக்கு நீங்கள் உழைக்கணும். அப்படி உழைச்சா மட்டும்தான் இந்த கல் வந்து இந்த பாறை வந்து இந்த பெபிள்ஸாக மாறும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஜென் தத்துவம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், அதை நீ எப்படி ஒரு நாளையில் 12 மணி நேரத்துக்கும் மேலே இந்த மக்களுக்கு நீங்கள் உட்கார வச்சு சொல்லி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுமே எப்படி இப்படி ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்த குறுகிய காலத்தில் நமக்கு புரிஞ்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்துட்டு இல்லை எங்களால் முடியாதுன்னு கைவிட்டுட்டு போகலாம். ஸோ உங்களோட லட்சியம், ஆம்பிஷன் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த லட்சியத்தோட மதிப்பை பொறுத்து தான் நீங்கள் ஜெயிக்கிற காலங்கள் வந்து வரையறுக்கப்படும். ஒரே நாளில் என்ன செஞ்சிட முடியாது, எந்த ஒரு விஷயத்தையுமே கற்றுக்க முடியாது. ஒரு பீரியட் ஆஃப் டைம் இருக்கணும்.
அந்த பீரியட் ஆஃப் டைமில் பர்டிகுலர் இன்டர்வலில் நீங்கள் வந்து செய்கிற விஷயங்கள் வந்து உங்களோட ஆம்பிஷனை வந்து நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஜென் துறவி வந்து சொல்லி முடிக்கிறாரு. ஸோ இப்போ தான் அங்கே இருக்கிற அந்த துறவிக்கு புரியுது நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. அங்கே இருக்கிற மக்களுக்கும் புரியுது நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா அதுக்குன்னு கால அவகாசம் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்டாக அதுக்கு எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் நம்மளுமே பேங்கிங் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட கோல் ஆம்பிஷன் என்ன அப்படின்னா டு பிகம் அ பேங்க் ஆஃபீஸர். ஸோ அதுக்கு நடுவில் இருக்கிற பாத் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரகிள்ஸோடு தான் இருக்கும். எந்த ஒரு பாத்துமே நம்மளோட ஆம்பிஷனை ரீச் பண்ணுறதுக்கான எந்த ஒரு பாத்துமே நமக்கு வந்து மலர் தூவி யாரும் நம்மளை வரவேற்க மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் நிறைஞ்ச அந்த ஒரு பாத்வேயை வந்து நம்ம க்ராஸ் பண்ணுறப்போ சிங்கிள் நைட்டில் யாராலையும் போய் ரீச் பண்ணிட முடியாது. ஸோ கான்ஸ்டண்ட்டான ஒரு டைம் பீரியடுக்கு ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்போ கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நம்மளோட ஆம்பிஷன் பேங்க் ஆஃபீஸர் அப்படிங்கிற நம்மளோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணலாம். ஸோ அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு நல்ல குரு, ஓகேவா. ஸோ நம்மளோட டேலண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட கெப்பாசிட்டியை புரிஞ்சுக்கிட்ட ஒரு குரு தேவை. ஸோ அந்த ஒரு நல்ல பிளாட்ஃபார்மில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு ஒரு இஷ்யூ வந்து நமக்கு இல்லை. ஸோ பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பிளாட்ஃபார்ம், சுரேஷ் பேங்கிங் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கிறோம். நம்மளோட டெஸ்டினேஷன் என்னது, பேங்க் ஆஃபீஸர். ஸோ அந்த பேங்க் ஆஃபீஸர் அப்படிங்கிற டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுற பாத்வே இட்ஸ் ஃபுல்லி ஃபில்டு வித் ஸ்ட்ரகிள்ஸ், நாட் வித் அ பெட் ஆஃப் ரோசஸ். ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸை வந்து நம்ம க்ராஸ் அவுட் பண்ணி இந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுக்கு ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஃபார் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் கான்ஸ்டண்ட்டாக என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கான்ஸ்டன்ட், கன்சிஸ்டன்சி, ரெகுலர், இது எல்லாமே என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் டு ரீச் அவர் டெஸ்டினேஷன், தட் இஸ் அ பேங்க் ஆஃபீஸர். ஸோ கான்ஸ்டண்ட்டாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டெஸ்டினேஷனை ரீச் அவுட் பண்ண முடியும். பாதி தூரம் வந்துட்டு ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விலகி போனோம், பயந்து போனோம் அப்படின்னா அது உங்களோட ஆம்பிஷனோட வேல்யூவை பொறுத்தது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஆம்பிஷனுக்கு வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. எத்தனை தடவை தோல்வி அடைஞ்சாலுமே அந்த டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வந்து உங்ககிட்ட இருக்கும். பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ நம்மளோட சேனல்லையே பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து கான்ஸ்டன்ட் ப்ராக்டிஸ்க்காக ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைமில் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பாதி ஸ்ட்ரகிள்ஸ் வந்து முடிஞ்சிடும். ஏன்னா பாதி பேசிக் விஷயங்கள் எல்லாமே நம்மளோட சேனல் மூலமாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கற்றுக்கலாம். ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் தோஸ் ஹூ குடின்ட் ரீச் தி பிளாட்ஃபார்ம், ஓகேவா. ஸோ நேரில் வந்து படிக்க முடியாதவங்களுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூடியூப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை வந்து வச்சுருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலராக கான்ஸ்டண்ட்டாக கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணி படித்தோம்னா நம்மளோட டெஸ்டினேஷனை ஈஸியாக ரீச் அவுட் பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.